அவருடைய வங்கி கணக்கிலே 10,000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகை செலுத்தப்படும். ஒவ்வொரு குடும்பத்தில் கிட்ட குடும்ப தலைவி மீது அவருடைய வங்கி கணக்கில் மாதந்தோறும் 2,000 ரூபாய் செலுத்தப்படும். எல்லா குடும்பத்துக்கும் விலையில்லா ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். வேலைக்கு செல்லும் மகளிர் 5 லட்சம் பேருக்கு அம்மா இருசக்கர வாகனம் 25,000 மானியத்தில் வழங்கப்படும். எல்லா குடும்பத்துக்கும் வருடத்திற்கு 3 கேஸ் சிலிண்டர் விலை இல்லாமல் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் அன்று வழங்கப்படுகின்ற பொங்கல் தொகுப்போடு 1000 ரூபாய் வழங்கப்படும். இப்பொழுது நகர பேருந்தில் மகளிர் தான் கட்டணமெல்லாம் பயணம் செய்கிறாங்க. அதிமுக ஆட்சி அமைந்த உடனே ஆண்களும் நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யணும். அதே போல நகரத்தில் நடபாதை ஓரமாக கடை வைத்திருக்கிறவர்கள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். அதே போல நகரத்தில் நடபாதை ஓரமாக கடை வைத்திருக்கிறவர்கள் 2 லட்சம் வரை ஜாமீன் இல்லாமல் குறைந்த வட்டியில் கடன் வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். அதுபோல் ரேஷன் கடையிலே வழங்கப்படுகிற அரிசி சற்று தரக்குறைவாக இருப்பதாக என்னிடத்திலே குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே நாங்கள் அரிசி ஆலை அதிபர்களும் அழைத்து நவீன அரிசி ஆலை மூலமாக கடையில் வாங்குகிற அரிசி மாதிரி தரமான அரிசி ரேஷன் கடையில் வழங்கப்படும். இப்பொழுது விலையில்லா அரிசி தான் கொடுக்குறோம். அதிமுக ஆட்சி வந்த உடனே விலையில்லா பருப்பு கொடுக்கப்படும், விலையில்லா எண்ணெய் வழங்கப்படும். அம்மா இல்லம் திட்டம் அந்த ஜாதி மதம் கிடையாது. ஏழை என்று சொன்னால் வீடு இல்லாமல் வந்தால் அந்த ஏழைகள் அனைவருக்கும் நகரத்திலும் கிராமத்திலும் இருக்கின்ற அனைவருக்கும் அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். பட்டியலின மக்கள், ஆதிராவல் மக்கள், அரிஜன மக்கள், மலைவாழ் மக்கள், இந்த மக்களுக்கு அவர்கள் குடும்பத்தில் திருமணமாகி தனி குடித்தனம் போகின்ற பொழுது அவர்கள் வீடு இல்லாமல் சிரமப்படுறாங்க. எங்களுடைய கவனத்துக்கு வந்திருக்குது. அப்படி அந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் தனி குடித்தனம் போகின்ற பொழுது அரசாங்கமே சொந்தமாக நிலம் வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். நம்முடைய முதியோருக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வும் 2,000 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். நம் பட்டம் பெற்று நம்முடைய இளைஞர்கள் வேளாண் பழுவத்தில் பதிவு செஞ்சு பணி கிடைக்காம இருந்தால் பணி கிடைக்கின்ற வரை மாதந்தோறும் 2,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். +2 வரை படித்தவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும். அதே போல நம்முடைய இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள் மற்றும் ஏனைய சிறுபான்மை வகுப்பை சேர்ந்த மகளிர் சுய தொழில் தொடங்க வட்டிலா கடன் வழங்கப்படும். சிறுபான்மை மக்களுக்கு வட்டிலா கடன் வழங்கும். மீண்டும் அம்மா மினி கிளினிக் மூடி இருக்கிறாங்க. ஏழைகளுக்காக சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்பட்டது அம்மா மினி கிளினிக் திட்டம். அதை மூடிட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே அம்மா மினி கிளினிக் திட்டம் தொடங்கப்படும். அம்மா உணவகம் பல இடத்துல மூடி இருக்காங்க. தரம் குறைவா இன்னைக்கு உணவு வழங்கிட்டு இருக்காங்க. அதிமுக ஆட்சி வந்த உடனே மூடப்பட்ட அம்மா உணவகத்தை திறக்கப்படும். அம்மா உணவகம் தரமாக, ருசியாக, சுவையாக அம்மா உணவகத்தில் வழங்கப்படும். இந்த அம்மா உணவகம் எதிர்காலத்தில் முதலமைச்சருடைய நேரடி பார்வையிலே செயல்படும். அதே போல ஜல்லிக்கட்டு அதே போல இந்த மாட்டு வண்டி, லேக்லா வண்டி, இதெல்லாம் ரேஸ் விடுறீங்க. இது அரசு அனுமதி வாங்கி இந்த நடத்துவீர்கள்லாம் உதவித்தொகை 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொண்டு இருக்கிற வீரர்கள் ஏதாவது உயிரிழந்தால் அந்த குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபா கிடைக்கப்படும். சீனியாரிட்டி படி ஆன்லைனில் தான் இந்த காளைகள்லாம் தேர்வு செஞ்சு விடுறாங்க. இனி அதை ரத்து செய்யப்பட்டு பழைய முறையை கடைபிடிக்கப்படும். அது ஆட்டோ ஓட்டுநர்கள் அந்த சங்கத்தில் பதிவு செய்யப்பட்டு புதிய ஆட்டோ வாங்கினா 75,000 ரூபா அந்த ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு மானியம் வழங்கப்படும். அது கட்டிட தொழிலாளர்கள், அந்த கட்டிட தொழிலாளர்கள் பணி செஞ்சுட்டு இருக்கும்போது தவறி விழுந்து உயிரிழந்தால் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும். கட்டிட தொழிலாளருக்கு 25 ரூபா கொடுக்கப்படும். படுகாயம் அடைந்தால் 2 லட்சம் ரூபா வழங்கப்படும். நிறைய பேசிட்டு நினைக்கிறேன். 50 நிமிஷம் பேசியாச்சு. வெயில் உங்கள் மண்டையை பிளக்குது. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் விவசாயியாக இருந்தேன். எவ்வளோ வெயிலையும் மழையும் தாங்கக்கூடிய சக்தி இருக்குது. அதனால் மீண்டும் 18ஆம் தேதி பாரத பிரதமர் கோவை மாநகரத்துக்கு வர்றாங்க. பிரம்மாண்டமாக வாங்க, அவருடைய பேச்சை கேளுங்க. இன்றைக்கு ஒரு வலிமையான பாரதம், வளமான தமிழகத்தை இருக்க வேண்டும். ஆகவே நம்முடைய வெற்றி வேட்பாளருக்கு, நம்முடைய 2 வேட்பாளர்களுக்கும் இரட்டை சின்னத்திலே வாக்களிங்க. பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்தவருக்கு
தாமர சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். ஆகவே மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின். நான் சொல்றேன், திருப்பி சொல்லுங்க. அண்ணா திமுக ஆட்சி வின்னிங். அண்ணா திமுக ஆட்சி நல்ல ஆட்சி கம்மி. நல்ல ஆட்சி. நன்றி, வணக்கம். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advtthanditv@dttv.in.